அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் துறை ஊழியர்களுக்கான மாதாந்த ஊதியம் அதிகரிக்கப்படும். 2024 உயர்தர பரீட்சைகள் திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. மலேக மக்களின் வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றம். பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கப் போகும் உதவித்தொகை. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறை கைதி உயிரிழப்பு. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். மெட்ரோ பேருந்து நிறுவனத்தின் கீழ் புதிய சொகுசு பேருந்து சேவை. பொதுமக்களுக்கு விசேட நிவாரண பொதி ஜனாதிபதி அறிவிப்பு. கோதுமை மாவின் விலையை குறைக்க முடிவு தொடர்பான விரிவான செய்திகள். தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச மாதாந்திர ஊதியத்தை 21,000 ரூபாவிலிருந்து 27,000 ரூபாவாக உயர்த்துவதற்கு முதலாளிகள் சங்கங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இதனை 2025 ஏப்ரல் மாதத்தில் இருந்து நடைமுறைக்கு கொண்டுவர முதலாளிகள் சங்கங்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது நாடாளுமன்றத்தில் முன்வைத்து வரும் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்படி தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச மாதாந்த ஊதியம் 2026 ஆண்டு முதல் 30,000 ரூபாவாக உயர்த்தப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையின் பொறியியல் தொழில்நுட்ப பாடத்தின் நடைமுறை பரீட்சைகளுக்கான திகதிகளை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாளை மறுநாள் முதல் மார்ச் 29 வரை நாடு முழுவதும் 41 பரீட்சை நிலையங்களில் நடைமுறை பரீட்சைகள் இடம்பெறும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைக்கான திகதி மற்றும் இடம் விண்ணப்பதாரரின் அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் எக்காரணம் கொண்டும் அறிவிக்கப்பட்ட திகதி இடம்பெற மாட்டாது என்று திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதியில் திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக வர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 7,583 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்படி தோட்ட வீட்டு அபிவிருத்தி மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 4,268 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மலேக தமிழ் இளைஞர்களில் தொழிற்பயிற்சி உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 2,450 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படவுள்ளது. மற்றும் மலேகம் பாடசாலைகளின் டிஜிட்டல் வகுப்பறை அபிவிருத்திக்காக 866 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்படவுள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார். பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு மாதாந்தம் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இவ்வாறு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவில் 2,000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும். மீதி 3,000 ரூபாய் அவர்களில் சட்ட ரீதியான பாதுகாவலருக்கு வழங்கப்படும். இதற்காக 2025 வரவு செலவு திட்டத்தில் 1,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படவுள்ளது. இந்த பிள்ளைகள் வீடுகளை நிர்மாணித்துக் கொள்ள 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்படவுள்ளது. அதற்காக 2025 வரவு செலவு திட்டத்தில் 1,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ராஜாங்கனை யாய பகுதியைச் சேர்ந்த சிறை கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கைதி இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த சிறை கைதி கடந்த 13 போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் தாப்புத்தேகம போலீசாரால் கைது செய்யப்பட்டு
நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கைதி நேற்று சிறைச்சாலையின் கழிவறைக்குள் சென்று உயிரை மாய்த்து கொள்ள முயன்றதாகவும் அதை கண்ட சிறைச்சாலை அதிகாரிகள் கைதியை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். குறித்த கைதி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறை கைதியின் மரணம் தொடர்பில் அனுராதபுரம் தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் எதிர்கால பொருளாதார கண்ணோட்டத்தில் பொதுமக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதை காட்டுவதாக பிரபல வணிக இதழான LMD நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதம் நடந்த கணக்கெடுப்பில் பங்கேற்றவர்களில் 58% அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அந்த நம்பிக்கை 8% என்ற குறைந்த மட்டத்தில் காணப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பரில் LMD பத்திரிகை நடத்திய கணக்கெடுப்பின்படி பொருளாதார மேம்படும் என்ற நம்பிக்கையின் அளவு 41%ஆகவே இருந்தது. டிசம்பர் முதல் ஜனவரி வரை அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 2025 வரவு செலவு திட்டம் அறிக்கை அரசாங்கத்தின் எதிர்கால பொருளாதார திட்டங்கள் குறித்த பொதுமக்களின் கருத்தையும் அது பிரதிபலிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் ஒரு புதிய கூட்டுத்தாபனமாக நிறுவப்படும் மெட்ரோ பேருந்து நிறுவனத்தின் கீழ் 200 சொகுசு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது நாட்டின் பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதற்கான முதல் படி இதுவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு நகர நுழைவாயிலுக்குள் அடையாளம் காணப்பட்ட 3 பிரதான சாலை வழித்தடங்களில் 100 சொகுசு பேருந்துகள் பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்படும். அடையாளம் காணப்பட்ட 3 பாதைகள் கொட்டாவ புறக்கோட்டை, கடவத்த புறக்கோட்டை மற்றும் மொரட்டுவ புறக்கோட்டை என்பனவாகும். இதற்கிடையில் முன்மொழியப்பட்ட பேருந்துகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட அமைப்பின் கீழ் இயங்கும். மேலும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு தனித்தனி பேருந்து அட்டவணைகளுக்கு பதிலாக அனைத்து வழித்தடங்களிலும், குறிப்பாக நீண்ட தூர பேருந்து சேவைகளில் ஒருங்கிணைந்த பேருந்து அட்டவணையை செயல்படுத்தும் திட்டத்தையும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவை சபையில் வைத்து உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் இந்த காலப்பகுதியில் நிவாரண பொதியொன்றும் வழங்கப்படும் என்று, இதற்கு 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு அதனை குறைப்பதற்கான மானிய நடவடிக்கையாக இவை மேற்கொள்ளப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதன் மூலம் மக்கள் குறைந்த விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்க முடியும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதேவேளை புத்தாண்டு காலத்தில் லங்கா சதோச நிறுவனத்தின் மூலம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள நிவாரண பொதியில் அரிசி, டின்மீன், பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் கருவாடு உள்ளிட்ட உலர் உணவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த பொதியை வழங்குவதற்கான செலவுக்காக வரவு செலவு திட்டத்தில் இருந்து 1000 மில்லியன் ரூபாவை ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளது. கோதுமை மாவின் விலை குறைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பிரீமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் நாளை முதல் கோதுமை மாவின் விலையை குறைக்க முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் 1 கிலோகிராம் பிரீமா மற்றும் செரண்டிப் கோதுமை மாவின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.